OPPO R17 Pro. OPPO ஜென்ரலாக அவங்களோட R series ஃபோன்ஸை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்ததில்லை. இந்த R series ஃபோன்ஸை பேஸ் பண்ணி தான் OnePlus ஃபோன்ஸ் யூஸ்வலாக வரும். எக்ஸாக்டாக கிடையாது, ஒரு சில சேஞ்சஸோடு வரும், உள்ள ஸ்பெக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது. இப்போ முதல் முறையாக R17 Pro ஃபோனை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி என்ன இருக்குது இந்த ஃபோனில், இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த R17 Pro அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் R17 Pro வர பாக்ஸ். அதுலேயே ஒரு கிரேடியன்ட் ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு SIM2ல வச்சு பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸை ஸ்லைட் அவுட் பண்ணிங்கன்னா உள்ள முதல்ல OPPO R17 Pro ஃபோன் இருக்குது. பிளாஸ்டிக் கவரில் பார்த்தீங்கன்னா Display Fingerprint ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணுவோம். பின்னாடி உள்ள ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணலாம். பேக் பார்க்குறதுக்கு தாறுமாறாக இருக்குது. இது ஒரு கிளாஸ் பேக், ஃப்ராஸ்டட் கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே கிரேடியன்ட் பேக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது இருக்கிற எல்லா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லையுமே இது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எனிவே, வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பாக்ஸ், அதுக்குள்ளே செம் இஜெக்டர் பென், ரெகுலரான லீஃப்லெட்ஸ், அப்புறம் ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே சாஃப்ட் கேஸ் கொடுக்குறாங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், எஸ்பெஷலி இந்த மாதிரி கிளாஸ் பேக் இருக்கிற ஃபோன்ஸ்க்கு. ஏன்னா grip கொஞ்சம் பெட்டராக இருக்கும், சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், நல்ல ஃபிட் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து OPPO ஒரு Type-C இயர்ஃபோன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாக்ஸில், ஆப்பிள் இயர்பாட்ஸ் மாதிரி. ஸோ ஆப்பிள் பற்றி பேசையில் ஜென்ரலாக ஹெட்ஃபோன் ஜாக் இல்லைன்னா ஆண்ட்ராய்ட் சைடில் எல்லாருமே ஒரு கன்வெர்ட்டர் கொடுப்பாங்க. ஆப்பிள் தான் முதல் தடவையாக இப்போ ஐஃபோன்ஸ்க்கு அதை ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இங்கே OPPO ஆப்பிள் மாதிரி அந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் எதுவும் இங்கே கொடுக்கல. ஸோ அது கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் தான். ஸோ அடுத்து ஒரு Type-C கேபிள் இருக்குது, சார்ஜிங், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ப்ளஸ் ஃபைனலாக ஒரு 50 வாட் சூப்பர் பூக் ஃப்ளாஷ் சார்ஜர். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறதுலையே ஃபாஸ்ட்டான சார்ஜர். இந்த R17 Proக்கு இது ஒரு மேஜர் ஹைலைட்னு சொல்லலாம். இங்கே OPPO என்ன சொல்கிறாங்கன்னா 0 to 40% வெறும் 10 நிமிஷத்தில் இதால் சார்ஜ் பண்ண முடியும்ட்டு. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 4% சார்ஜ். இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா சார்ஜர்ஸோடையுமே இது ஸ்பீட் ரொம்ப அதிகம். எஸ்பெஷலி இங்கே ஒரு 3700 mAh பேட்டரி கொடுத்து 4% சார்ஜ் ஒரு நிமிஷத்துக்குங்கிறது கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் எப்படி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோன்னா, உள்ள ஒரு பேட்டரிக்கு பதில் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2850 mAh பேட்டரி. ஸோ நார்மலாக இப்போ நம்ம டேஷ் சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை பழைய வூக் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 24 வாட்டில் சார்ஜ் ஆகும். ஸோ இப்போ ரெண்டுமே 24 வாட்டில் சார்ஜ் ஆகுது, கிட்டத்தட்ட 50 வாட் டோட்டல் ஆகிற மாதிரி. ஸோ 2 பேட்டரியை இருக்கிற டெக்னாலஜி வச்சு ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ண வச்சு 50 வாட்ஸ் அச்சீவ் பண்ணுறாங்க. டெக்னாலஜிக்கலாக இது ஒரு நல்ல அட்வான்ஸ்மெண்ட். ஸோ அடுத்து மேஜர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ R17 Proல Display Fingerprint ஸ்கேனர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம OnePlus 60ல் பார்த்த மாதிரியே இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் ரெகுலர் ஸ்கேனர்ஸ் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. பட் அதே சமயத்தில் யூஸ் பண்ணல ஏண்டா ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கடுப்பார அளவுக்கும் இல்லை. ஸோ யூசேஜ்க்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ செக்யூரிட்டி பற்றி பேசையில் ஃபேஸ் அண்ட் லாக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இது ஹார்ட்வேர் மூலமாக கிடையாது, பட் சாஃப்ட்வேர் மூலமாக ஃப்ரண்ட்டில் உள்ள செல்ஃபி கேமராவை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் பற்றி பேசையில் இங்கே உள்ள சாஃப்ட்வேர் ColorOS 5.2, இது Android 8.1 Oreo மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய OPPO Realme ஃபோன்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ColorOS 5.2 பற்றி நிறையவே பார்த்துட்டோம். ஸோ அதுக்குலாம் நான் ரொம்ப டீப்பாக போக போகிறதில்ல. ஸோ இது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி இருக்காது, இதில் ஆப் ட்ராவர்லாம் கிடையாது. நம்ம ColorOSலேருந்து எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மார்ட் பார், இல்லை வீடியோ வந்துட்டு ஸ்க்ரீன் ஆஃபாக இருக்கையிலையும் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், அதாவது அந்த வீடியோ ஃபைலில் உள்ள ஆடியோ மட்டும் ப்ளே ஆகிற மாதிரி உள்ள ஆப்ஷன், அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இனிஷியலாக நாங்கள் யூஸ் பண்ண இந்த டயத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக இருந்துச்சு, எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு சாஃப்ட்வேர் மட்டும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, உள்ள ஹார்ட்வேரும் நல்லா கொடுத்துருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஹார்ட்வேர்னு பார்த்தா Snapdragon 710 லேட்டஸ்ட் Snapdragon சிப், மிட் ரேஞ்ச் சிப். எஸ், இது நம்ம ஏற்கனவே Mi 8 SEயில் பார்த்துருக்கோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இது நல்லாவே இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இது 10 நானோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பில்ட் பண்ண சிப். 10 நானோமீட்டரில் வந்து Qualcomm Snapdragon 835, 845 2 ஃப்ளாக்ஷிப் சிப் மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் தடவையாக ஒரு மிட் ரேஞ்ச் சிப்பை இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பவரும் அதிகமாக இருக்கணும், பவர் எஃபிஷியன்சியும் ரொம்ப நல்லாவே இருக்கணும். ஸோ பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதே Snapdragon 710 நான் Mi 8 SEயில் யூஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கலையும் இதில் ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இங்கே இந்த Snapdragon 710 சிப் 8 GB ரேமோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 128 GB ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் இங்கே ரொம்பவே
ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா மைக்ரோ SD சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு கிடையாது. கீழே இருக்கிற அந்த ஸ்லாட்டில் 2 சிம் மட்டும்தான் போட முடியும். ஸோ கீழே இருக்கிற அந்த ஸ்லாட் பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஸ்பீக்கரும் ரொம்பவே லவுடாக இருந்துச்சு, நல்லா ஆடியோ ஃபுல்லாக ரிச்சாக இருந்துச்சு. ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ எப்படியோ பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம். ரைட்டில் ஒரு பவர் பட்டன், டாப்பில் ஒரு செகண்டரி மைக், லெஃப்ட்டில் வால்யூம் கீஸ். இந்த சுற்றி இருக்கிற மெட்டல் ஃபுல்லுமே எப்படி ஒரு கிரேடியன்ட் கலர் கொடுத்துருக்காங்கங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது. ஒரு மாதிரி மேட்ச் ஆச்சு இந்த ஃபோனோட ஓவரால் லுக்ஸ் ஃபீலுக்கு. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 6.4 inch AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். இங்கே ஏன் AMOLED யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் LCDயோட ஒர்க் ஆகாது, AMOLEDோட மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ AMOLED பேனல்னால் ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நல்ல இங்கி பிளாக்ஸ், நல்ல சேச்சுரேட்டட் கலர்ஸ். இதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass 6 கொடுத்துருக்காங்க. டாப்பில் அந்த சின்ன வாட்டர் ட்ராப் நாட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு இயர்பீஸ் இருக்குது. இந்த நாட்ச்சில் 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க f2 அபேர்ச்சரோட. ஸோ நாங்கள் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இன்னும் ஒரு சில செல்ஃபி சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பின்னாடி வருவோம். பின்னாடி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ரேடியன்ட் மிஸ்ட் வெர்ஷன். இது மட்டும் இல்லாமல் ஒரு எம்ரல்ட் க்ரீனும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மிஸ்டி ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பின்னாடி கிளாஸாக இருந்தால் கூட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து மற்ற கிளாஸ் பேக்ஸ் பிக்கப் பண்ணுற அளவுக்கு இது பண்ணல. ஸோ இது வெறும் லுக்ஸ், வெறும் ஸ்டைல் மட்டும் கிடையாது. இங்கே இருக்கிற அந்த கேமராஸ் பார்த்தீங்கன்னா அதையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3 கேமரா இருக்குது. ஸோ இந்த பிரைமரி கேமரா ஒரு 12 மெகாபிக்சல் சென்சர். இதில் வேரியபிள் அபெர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் ஃப்ளாக்ஷிப்ஸில் பார்த்த மாதிரி இது f1.5 இல்லை f2.4க்கு அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் ஆகிக்கும். செகண்டரி ஒரு 20 மெகாபிக்சல் சென்சர். இது நம்ம OnePlus 6 60ல் பார்த்த மாதிரி லோ லைட் இமேஜஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த 3வது சென்சர் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்சர். இது ஒரு TOF சென்சர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 3D மேப்பிங், அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன், அது எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகும். ஸோ ஜென்ரலாக இப்போ ஃப்ரண்ட்டில் ஹார்ட்வேர் ஃபேஸ் அன்லாக்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு TOF சென்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ iPhone 10, iPhone XS Max அந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ஏன் இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க, என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி தேதிக்கு எதுவும் இல்லை. ஓப்போ இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு எதுவும் ஃபோனில் கொடுக்கல. பட் ஃப்யூச்சரில் கொடுப்பாங்க. ஸோ என்ன கொடுப்பாங்க, என்ன கொடுக்க போகிறாங்க, அது எல்லாமே லான்ச்சுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறேன். இப்போதைக்கு அந்த பிரைமரி கேமரா, அந்த செகண்டரி கேமரா யூஸ் பண்ணி வர பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக சென்னையில் ஒரு ஃபேன் மீட் வச்சோம். 100 பேர் மேலே வந்தாங்க. ஸோ வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ அந்த ஃபுல் மீட்டப்பே இந்த ஃபோனை வச்சு தான் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாம்பிள்ஸ் எல்லாமே அங்கே எடுத்தது தான். ஸோ பிக்சர்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச் டீட்டெயில் எல்லாமே அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மீட்டப் நாங்கள் 4:30 மணிக்கு ஆரம்பித்தோம். நான் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக தான் வந்தேன், டிராஃபிக்கில் மாட்டினேன். ஸோ அதனால் ராத்திரி கிட்டத்தட்ட 8:30 வரைக்கும் போச்சு. ஸோ இருட்ட கூட இந்த பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமராஸ் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம R17 Proவில் பார்த்த எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தா ப்ரைஸிங். ஸோ இந்த R17 Pro சைனாவில் 4299 யுவானுக்கு விற்கிறாங்க. கன்வெர்ட் பண்ணால் 44,000 ரூபா இல்லை $625. இங்கே இந்த பாக்ஸ் 50,000 ரூபா MRP காமிக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் இந்தியாவில் 45,000 47 வரணும்னு எதிர்பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் அஃபிஷியல் ப்ரைஸிங் வந்தோன்னா கீழே கமெண்ட்ஸ் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த ப்ரைஸிங்க்கு இது வர்த்தா? சூப்பர் வூக் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் அபெர்ச்சர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஆப்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னாடி அந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் எந்த ப்ரைஸிங்க்கு அது வர்த்தா? இல்லைனா இன்னமும் ஒரு 845 இல்லாத ஃபோனுக்கு இந்த ப்ரைஸிங் கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி நான் இன்னும் பேசுகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிக்கல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கூடயாவது இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியும்னா ஷேர் பண்ணுங்கள். என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.